அஜித்குமார் மரணம் சிவகங்கை மாவட்டத்தில் இதை திமுக அரசு ஒட்டு மொத்தமாக மூடி மறைக்க பார்க்குறாங்க, பூசி முழுக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. யார் அவங்க? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித்குமாருடைய மரணம் லாக்அப் டெத் அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே விமர்சனமாக மாறி இருக்கு. அதுவும் திமுக ஆட்சியில் நிறைய லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தூத்துக்குடியில் இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத் சம்பவம் நடந்துச்சு. அப்போ மொத்த குடும்பமும் அங்கே தான் டேரா போட்டு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளோ பேசினவங்க இப்போது சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் அப்படின்ற இளைஞருடைய லாக்அப் டெத் மரணத்தை மூடி மறைகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மக்கள் ஊற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுல லாக்அப் மரணங்கள் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட குடும்பத்துல அவரு, அவருடைய மகன், அவருடைய சகோதரி அத்தனை பேரும் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவகங்கையில நடந்திருக்கு, அதை பூசி மெழுக பார்க்கிறார்கள், அதற்கு வேறொரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள். நெக்ஸ்ட் பட்ஜெட் நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார்ல, இது தொடர்பாக தான் கேள்வி கேட்கப்பட்டது. இன்னும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளிக்கல்விக்கான நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்களாமே அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு கைவந்த கலை ஒன்று இருக்குது, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது, அதுதான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பட்ஜெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதுவே இல்லை. நம்ம பட்ஜெட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான். நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறது இல்லை. சில ஸ்கீமுக்காக கொடுக்கப்படுற பட்ஜெட்டை அந்த ஸ்கீமே நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுபோக அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? யார் உங்களை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் யார் உங்களை கட்டாயமாக நீ ஹிந்தி படித்தே ஆகணும் அப்படின்னு யார் சொன்னது? சொல்லலை. எல்லாருமே நல்லா தெரியும், வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக இதைத்தான் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் திமுகவுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இல்லாத பிரச்சனையை அரசியலாக்கி பேசி பிரச்சாரம் பண்ணுறது பழைய யுக்தி. அதெல்லாம் முன்னாடி மக்கள் வந்து ஒரு அளவுக்கு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, மக்கள் தெளிவாயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு எண்டு கார்டு வரும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கல. ஹிந்தி திணிப்பு யார் இருக்கு? யார் சொன்னாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு? எங்காவது நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்களா, பாத்தீங்களா? மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது சொல்லி இருக்கா? எந்த விஷயத்திலும் உண்மையே இருக்காதுங்க. திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியே என்னன்னு கேட்டா, இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட பரப்புறது, மத்திய அரசு மேல எப்படியாவது ஒரு கோபம் வர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றது, தங்களோட தவறுகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக மோடியை பாரு, டெல்லியை பாரு, ஹிந்தியை பாரு, இதேதான் இவங்களோட வழக்கம். ஆனா இதுக்கு மேல இவங்களோட பிரச்சார யுக்தி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மக்கள் தெளிவாயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ரயில்வே பயணச்சீட்டுடைய கட்டணம் விலை உயர்த்திட்டாங்க அப்படின்றது பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இதை கேள்வியாக கேட்டோன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்க்காதீங்க, நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் பாருங்கள், ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். அவ்வளோ இன்னொன்று, ரயில்வே டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். சேலத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்தே பாரத் எத்தனை ரயில் இருக்குது, பெங்களூருக்கு வந்தாலும் சரி, கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சரி, சேலத்தில் இருக்கவங்களுக்கு ஜாலி தான். அந்தளவுக்கு டெவலப், எவ்வளோ சுத்தமான ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணினுங்கிறோம் நம்ம. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நல்லதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை பைசான்னு ரேட்டை ஏற்றுனா உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. அது நல்ல விஷயம், சின்ன அப்கிரேடு தான், வேறு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, சங்கடப்படாதீங்க அப்படின்னு 10 நாள் பேசியிருக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ரயில் கட்டண உயர்வு நீண்ட காலம் இருந்தது. அது வந்து இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு பைசா வாங்கினா? நம்ம ரயில்வே துறையில இன்னைக்கு எத்தனை மாற்றம் வந்துட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கிளீனா இருக்கு. நம்மளுக்கு எத்தனை வந்தே பாரத் வருது. சேலத்துக்காரங்களுக்கு பாருங்க, பெங்களூர் போனாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம், கோயம்புத்தூர் வந்தாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம். எத்தனை வந்தே பாரத். அதனால ஒரு அதுவும் பைசா கணக்குல தான் வந்து அதனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு.